ஃபேவரட் லைன்னா அடியே கியூட் அடியே இது என்ன ஃபீல் அது வரும்போது என்ன ஒரு ஃபீல் தோணும். ஃபீல் உள்ள வந்துரும்ல. ஒரு தல காதல் தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல் தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்ந்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி ஏன் உசிர தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரியிலு இனிமே நாவோ ஆளு அடியாத்தி இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரியிலு இனிமே நாவோ ஆளு. தனுஷ் தானே அதுல ஆக்ட் பண்ணிருக்கு. அப்ப தனுஷ் என்ன ஏஞ்சல் மாதிரி வாய்ஸா அது மாதிரி ஸ்வீட் வாய்ஸ் அப்படி என்ன கமெண்ட் பண்ணியாச்சு. டிவி சார் என்ன சொன்னாரு இந்த பாட்டு பாடுனதுக்கு? நீங்க அதுக்கு நல்லா இருந்துச்சு. பின்ன நானா ஜீவியங்களை பார்த்தா தானே எனக்கு எப்படி வந்ததுன்னா இந்த சாங்கில் சுஜாதா சேச்சியோட டாட்டர் தானே ஸ்வேதா ஆண்டி. அப்போ அது அவர் ரெண்டு பேருமே பயங்கர ஸ்வீட் வாய்ஸ் ஹனி மாதிரி இருக்கும், ஸ்வீட் ஹனி. அப்போ அது மாதிரி இருந்தப்போ எனக்கு அது அது எனக்கு பாட நினைச்சு அப்படி I want to sing like that. எதனால நிறைய சாங் இருக்கு ஜிவி பிரகாஷ் அவரோட. லைக் எதனால இந்த சாங் மட்டும் அழகே அது இருக்கு. அது எனக்கு ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்தப்ப பாடிய பாட்டு தான் அழகே. என்னோட க்ரூமர் வந்து விളിக்கும்போது அழகே அப்ப செமி கிளாசிக்கல் என்ன சொன்னப்ப அது பாடிய. இவ்ளோ சூப்பரா வந்து சாங் பண்ணீங்க. அந்த சரணம் பல்லவி என்ன சொல்வாங்க, ஸ்ருதியா? ஸ்ருதி தாளம் லயம் இதெல்லாமே கரெக்ட்டா புடிச்சு பாட்டு பாடுறீங்களே. எப்போ இருந்து பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ இருந்து கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க? எப்போன்னு எனக்கு தெரியல. எப்போங்கெல்லாம் செட் பண்ணி அந்த மூடுல பண்ணிட்டு பிராக்டீஸ் பண்ணுவேன். அப்போ அது பிராக்டீஸ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அந்த சாங் எடுத்துட்டு ஒரு வரி எடுக்குவேன். என்னட்டு அது வந்துட்டு ரிப்பீட்டா பண்ணுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஸ்லோவா டெம்போ போடும். கொஞ்சம் ஸ்லோவா போட்டுட்டு அப்படி ஒரு லைன் ஆயிட்டு போகும். அப்படியே போயிட்டு பின்ன லாஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா வந்துட்டு அதுக்கப்புறம் அது இப்படி ட்ராக் மாதிரி போகும். ஓகே. உங்களுக்கு எப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் சிங்கர் தான் ஆகணும் அப்படின்னு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அப்போ அது நான் குட்டியாவே இருந்தப்போ. இப்பவும் குட்டியா தான் இருக்கீங்க? அது இன்னும் குட்டியா இருக்கும்போதுல. ஓகே. அந்த நேரம் டிவி போடும்போது அந்த பாட்டு எல்லாமே வரும்போ நான் அப்படி கிளாப் பண்ணி கரெக்ட் தாளம் போட்டு அதெல்லாமே பண்ணி கொஞ்சம் மூழுது அப்படி. அது இனி லாஸ்ட் என்ன அச்சன் வந்துட்டு ஒரு சார் கிட்ட கொடுத்துச்சு. அப்போ கொஞ்ச நாள் கர்நாடிக் அக்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட க்ரூமர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா எப்படி க்ரூம் பண்ணுது, சூப்பராயிட்டு க்ரூம் பண்ணு. சொன்னது எல்லாமே ஒரு ஆயிட்டு பிடிச்சு பண்ணுவேன்.